அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மோகன்தாஸ். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ப்ராஃபிட், நிறைய லாஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும், இல்லை வெளியே இருக்கிறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணால், அதாவது அந்த கிராஃப் சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட் எடுக்க முடியுமா, அது நமக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். உண்மையிலேயே சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணுறதுன்ற 100% நமக்கு ப்ராஃபிட் எடுக்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணலாம். அதாவது நிஃப்டி இப்போ 22,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. சரி, இங்கேருந்து அது மேலே போகும் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பை பண்ணலாம். அதே சமயம் ஒரு பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு சார்ட் பார்க்கக்கூடாது. இப்போ 22,000 நிஃப்டியில் நீங்கள் பை பண்ணிட்டீங்க, 21,500 ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அந்த சப்போர்ட்டை உடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல செல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது எந்த நேரத்துலையும் ஷார்ட் கவரிங் ஆகி மேலே வரலாம். இன்னொரு 100 பாயிண்ட் இறங்கிட்டு டக்குன்னு மேலே வரலாம். ஏன் பொசிஷன், அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொசிஷன் எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம சார்ட் பார்த்து எடுக்கணும். அதே சமயம் அந்த பொசிஷனை எப்போவுமே லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்போ நிஃப்டியே இருந்து ஒரு 22,000 பை பண்ணுறீங்க, அது கீழே போனால் வெயிட் பண்ணணும். அந்த மந்த் கான்ட்ராக்ட் முடியுது அப்படின்னா அதை ரோல் ஓவர் பண்ணிக்கோங்க. ரோல் ஓவர் ஆப்ஷன் இருக்குது, ரோல் ஓவர் பண்ணிக்கோங்க. பட் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணாதீங்க. இதுக்கு தான் சொல்கிறது, சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணால் நீங்கள் லாங் டைம் ஹோல்டிங் ரோல் ஓவர் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஃப்ரெஷ் பொசிஷன் சார்ட் பார்த்து எடுக்கலாம். ஸ்டாக்ஸில் பிரச்சனையே இருக்காது. ஒரு கம்பெனி ஷேர்ஸ் நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ரோல் ஓவர் பிரச்சனையே இருக்காது. நீங்கள் லாங் டைம் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பொசிஷன் எடுக்கிறதுக்கு மட்டும் சார்ட் பாருங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் எடுத்த பொசிஷன் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போது டாடா ஸ்டீல் நீங்கள் ஒரு 150 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 155 ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து கீழே வரும் அப்படின்னு தெரிஞ்சால் தாராளமாக அந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணுங்கள். அந்த சார்ட் அதை விட்டு அந்த பொசிஷன் அந்த ரெசிஸ்டண்ட்டை தாண்டி போகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் சார்ட். ஒரு பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் சார்ட் பார்க்கலாம். அதாவது பொசிஷனை ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுறதுக்கும் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சார்ட் பார்க்கணும். இதோட சிம்பிளாக நான் இதை என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த ஒரு பொசிஷனையுமே லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் ஒரு எண்ணத்தோடு மார்க்கெட்டுக்கு வந்தால் தயவு செஞ்சு வராதிங்க. அப்படி ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறதோ இல்லை நம்ம விற்றுட்டு வாங்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையிலேயோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தால் உங்களால் எப்போவுமே ஜெயிக்கவே முடியாது. ஸோ ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க, 100 ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா 101 ரூபாய்க்காவது செல் பண்ணுங்கள். 99 ரூபாய்க்கு கூட செல் பண்ணாதீங்க. லாஸ்ட்டில் எப்போவுமே எந்த ஒரு பொசிஷனையுமே க்ளோஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி நான் லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பொசிஷன் எடுக்கலாம், சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணலாம். ப்ளஸ் பொசிஷன் எங்கே எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் சார்ட் பார்த்து பொசிஷன் எடுக்கணும். அதே மாதிரி எப்போ க்ளோஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா சார்ட் பார்த்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு எந்த ஒரு பொசிஷனுமே லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணாதீங்க. நம்ம நிச்சயம் ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் 150 ரூபாய்க்கு ஒரு டாடா ஸ்டீல் வாங்குறீங்கன்னா 140, 130 போனால் கூட அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் பை பண்ணுங்கள். திரும்ப 140, 150 வரும், 160 வரும், கண்டிப்பாக 160 வரும். இதே டாடா ஸ்டீல் 130லேருந்து 85க்கு போயிட்டு இப்போ 165 இருக்குது. ஒரு 1 இயர் 1.5 இயர் பீரியடில். தயவுசெய்து எந்த ஒரு பொசிஷனுமே லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட்டில் க்ளோஸ் லாங் டேர்ம் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும் ஸ்டாக் மார்க்கெட் வாங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட் வராதிங்க. ஸோ ஒரு சின்ன அட்வைஸ், சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணலாம். ஆனால் ஃப்ரெஷ் பொசிஷனுக்கும் ப்ராஃபிட்டில் இருக்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் சார்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி.